பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களும் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களும் தொடர்ச்சியாக அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான பொய்யான உண்மைக்கு புறம்பான தகவல்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. சமீப நாட்களாக இப்போ அருந்ததியர் இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது, உள்ளிட ஒதுக்கீடு சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் ஒவ்வொரு பொது மேடைகளையும் என்ன பேசுகிறார் அப்படின்னா, இந்த பட்டியல் சமூகத்தில் ஒதுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் அருந்ததியர் சமூகத்துக்கு மட்டும்தான் ஒதுக்குறாங்க, இங்கே இருக்கக்கூடிய தேவேந்திரர் சமூகத்துக்கும் பறையர் சமூகத்துக்கும் வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படின்னு ஒரு உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஒவ்வொரு பொது மேடையிலும் பேசுகிறார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகை செய்தியை வச்சுட்டு பேசுகிறார். திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியிலையும் பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரியிலையும் ஒதுக்கப்படுகின்ற அத்தனை பணியிடங்களும் அருந்ததியர் சமூகத்துக்கு தான் ஒதுக்குறாங்க அப்படின்னு உண்மைக்கு மாறாக சொல்கிறார். இந்த 10 ஆண்டு காலத்தில் அருந்ததியர்கள் கல்வி அரசியல் வேலைவாய்ப்பில் பின்தங்கிய சமூகம் அப்படிங்கிறனால தான் அருந்ததியர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அப்போ அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு பணியிடங்கள் கால்ஃபர் பண்ணும்போது பத்திரிகை செய்திகள் நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு தொடர்ந்து நாங்கள் கொடுத்த நெருக்கடியின் அடிப்படையில் தான் இப்போ அந்த பத்திரிகை செய்திகள்லாம் வெளியிடுறாங்க. இந்த பத்திரிகை செய்தியில் முழுக்க அருந்ததியர்களுக்கு மட்டும்தான் வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். அது பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி திருவள்ளூர் யூனிவர்சிட்டியிலையும் அல்லது பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரியிலையும் எத்தனை அருந்ததியர்கள் இதுக்கு முன்னாடி அங்கே வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளிவிவரத்தையும் சீமான் வெளியிடணும். ஒரு வேலை 10-20 பேர் அங்கே வேலை செய்கிறாங்க, மீண்டும் அருந்ததியர்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நாம் விவாதிக்கலாம். ஆனால் முதல் தலைமுறையாக இப்போ தான் அந்த பல்கலைக்கழகங்களில் அருந்ததியர்கள் வேலைக்கே போகிறாங்க. முன்னுரிமை அடிப்படையில் அறிவிக்கும் போது அருந்ததியர்களுக்கு தான் அறிவிப்பாங்க. இதை கூட புரிந்து கொள்ளாத சீமான் போன்றவர்களும் கிருஷ்ணசாமி போன்றவர்களும் தவறுதலான ஒரு புள்ளிவிபரத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். புள்ளிவிபரத்துடன் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசணும். அந்த பல்கலைக்கழகங்கள் அத்தனையிலையும் எத்தனை தேவேந்திரர், எத்தனை பறையர், எத்தனை அருந்ததியர் பணி செய்கிறாங்கங்கிற புள்ளிவிபரத்தை எடுத்தீங்கன்னா இப்போ தான் அருந்ததியர்கள் முதல் தலைமுறையாக உள்ளே போகிறாங்க அப்படிங்கிற உண்மை அவர்களுக்கு தெரியும். அப்புறம் அருந்ததியர்கள் அது மட்டும் இல்லை, இந்த பத்திரிகை செய்தியில் அருந்ததியர்களுக்கு மட்டுமே ஒதுக்குறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது, ஒதுக்கக்கூடிய அத்தனை பணியிடங்களிலும் எத்தனை பேருக்கு பணி நியமன ஆணையை அருந்ததியர்கள் வாங்கியிருக்கிறாங்கங்கிற புள்ளிவிவரத்தை சீமானும் கிருஷ்ணசாமி வெளியிடணும். ஏன் அப்படின்னா அரசாணை 61ன்னு ஒன்று இருக்குது. அதில் அருந்ததியர்களுக்கு தகுதி இல்லாத பட்சத்தில் அதில் பிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை நியமனம் பண்ணலான்னு சொல்லி அரசாணை 61 இருக்குது. இந்த அரசாணை 61ஐ பயன்படுத்தி கால்பர் பண்ணக்கூடிய அத்தனை பணியிடங்களையும் தேவேந்திர சமூகமும் பறையர் சமூகத்துக்கு தான் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டால் கூட அருந்ததியர்களுக்கு பலன் இல்லை. இந்த அரசாணை 61ஐ ரத்து செய்யாத வரையிலும் இந்த இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு பலனே இல்லை. அந்த இடஒதுக்கீட்டையும் தேவேந்திர சமூகமும் பறையர் சமூகம் தான் இப்பவும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் புள்ளி விபரம் சொல்லுது. இதை மருத்துவர் கிருஷ்ணசாமியும் சீமான் போன்றவர்களும் திட்டமிட்டு மறைக்கிறாங்க. ரெண்டாவது, அருந்ததியர்கள் மக்கள் தொகையில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதற்கு முன்பு அரசு முதன்மை செயலராக இருந்து ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய ஐயா கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு, பட்டியல் இன பழங்குடி உண்மை நிலவரம். இந்த புத்தகத்தில் தமிழ்நாட்டில் தேவேந்திர சமூகம் எத்தனை பேர், ஆதி திராவிட பறையர் சமூகம் எத்தனை பேர், அருந்ததியர் எத்தனை பேர் அப்படிங்கிற ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக அதில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேவேந்திரர் சமூகம் 24 லட்சம் பேர், ஆதி திராவிட பறையர் சமூகம் 19 லட்சம் பேர், அருந்ததியர் சமூகம் 21 லட்சம் பேர் இருக்கிறோம். ஏறக்குறைய 3 சமூகமும் மக்கள் தொகையில் சரிசமமாக தான் இருக்கிறோம். இதை தாண்டி ஆதி திராவிடர் என்ற பொது பெயரில் ஒரு 72 லட்சம் பேர் 2011 கணக்கெடுப்பின்படி இருக்கு. இந்த ஆதி திராவிடர் பொது பெயரில் மட்டுமே ஏறக்குறைய 20 லட்சம் பேர் அருந்ததியர்கள் ஆதி திராவிடர்னு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறோம். தேவேந்திர சமூகத்தை சார்ந்த பல லட்சம் பேர் அவங்களும் ஆதி திராவிடர்னு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறாங்க. இந்த மக்கள் தொகையை ஆதி திராவிடர் என்ற பொது பெயரில் எத்தனை அருந்ததியர், எத்தனை தேவேந்திரர், எத்தனை அருந்ததியர் பறையர் சமூகம் இருக்கிறார்கள் என்ற உண்மை நிலவரத்தை அரசு கணக்கெடுத்து வெளியிட்டால் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்கள் 3 சமூகமும் சரிசமமான மக்கள் தொகையில் தான் இருக்கிறோம். இந்த உண்மையெல்லாம் கிருஷ்ணசாமி அவர்களும் சீமான் அவர்களும் விசிக பொதுச் செயலாளர்
ரவிக்குமார் போன்றவர்களும் மறைத்துவிட்டு அருந்தையர்கள் ஏதோ ஒரு 3% தான் இருக்கிறாங்கங்கிற உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவர்களையெல்லாம் தாண்டி சீமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒட்டுமொத்த அருந்ததியர் அந்த பட்டியல் சமூக இடஒதுக்கீட்டையும் அருந்ததியர்கள் மட்டுமே அனுபவிக்கிறாங்க. ஆகவே தேவேந்திர சமூகமும் பறையர் சமூகமும் கொந்தளிச்சு வெளியே வரணும் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா, அருந்ததியர்களுக்கு எதிராக இந்த 2 சமூகத்தையும் திசை திருப்பி வன்முறையை தூண்டி சாதி முதலை உருவாக்கக்கூடிய ஒரு செயலில் ஒரு பேச்சுகள் சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து எல்லா மேடைகளையும் பேசுகிறார். இது சாதி முதலை உருவாக்கக்கூடிய ஒரு செயலாக சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சீமானை தமிழ்நாடு அரசு பேச விட்டு வேடிக்கை பார்ப்பது வருத்தமளிக்குது. சீமான் மீது வன்முறையை தூண்டக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவரை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறோம். விரைவில் சீமானை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அமைப்பின் சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் ஒரு போராட்டத்தை நிச்சயம் நாங்கள் முன்னெடுப்போம் என்பதனை இந்த பத்திரிகை சந்திப்பு மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைக்கண்ணன், மாநில துணை பொதுச் செயலாளர், ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம்.